ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பேசலாம் என்று சொல்லி நான் தயார் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை எடுங்க. 2 கொரிந்தியர் 5:17-20 வரைக்கும் வாசிங்க. 2 Corinthians chapter 5 17-20. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். சந்தோஷம் சர்ச்சில் இப்படி ரொம்ப தான் இருக்கீங்களே, என்னது என்னால் நம்பவே முடியல. எடுக்கலையா இன்னும்? இப்படி இருக்க, எப்படி இருக்க? அதுக்கு முதல்ல வசனம் பார்க்கணும். சரி வேண்டாம், இப்போ வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ பழைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்லை. பழைய ஜேக்கப் இல்லை, பழைய ஆள் இல்லை, புது ஆளாக இருக்கிறான். எப்போ? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் அப்படின்னா. அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் ஒருத்தன் அப்படின்னு சொன்னா அவன் புது சிருஷ்டி ஆகிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் தேவை. யார் சொல்லுங்க பார்க்கலாம்? வாழ்க்கையில் ஒருத்தர் வேணும். யார் இது? யாரு சொல்லுங்க? யார் வேணும் நமக்கு? வேற சொல்றீங்க பதில் தப்பா இருந்தா பரவாயில்ல. நான் தப்பா பதில் கேட்டா தப்பா தான் நான் சொல்லுவேன். கேட்டு பாருங்க, ஏதாவது கேட்டால் நான் தப்பா தான் சொல்லுவேன். அதுக்காக கர்த்தர் என்னை கைவிட்டுருவாரா? கைவிட மாட்டார்ல. நீங்க தப்பா சொல்லுங்க, பரவாயில்ல, சொல்லுங்க. யார் வேணும் நம்மளுக்கு வாழ்க்கையில்? ஏசு பாருங்க, கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா. சரி, இன்னொரு ஆள் வேணும், ரொம்ப முக்கியமான ஆள். அவரு ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் 1:8 என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து என்ன அடைவீங்களா? அது ஸ்ட்ரென்த் ஆயிடுவீங்க. ஸ்ட்ரென்த் ஆயிடுங்க. யார் மாதிரி? யாரோ மாதிரி எனக்கு தெரியல, பேர் மறந்துட்டேன். அப்படி ஸ்ட்ரென்த் வந்துருமா உங்களுக்குள்ள? யூ பி ஸ்ட்ரென்த். அப்புறம் எருசலேம்னா நம்ம வீடு, சொந்த வீடு. சரியா? அடுத்தது யூதேயா முழுவதும், பக்கத்துலயா சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டா என்னென்ன பண்ணுவாருன்னு ஒரு 6 காரியம் நான் சொல்ல போறேன். சரியா? சிம்பிளா, வெரி சிம்பிள். 6 காரியம் சொல்லி முடிச்சிடுவேன். ஓகேயா? என்ன டைம்? எத்தனை மணிக்கு பாஸ்டர்மா எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு சொல்லுங்க, இல்லைன்னா நான் போயிட்டே இருப்பேன். 10:40. ஓகே, 10:40 முடிச்சிடலாம். நீங்கள் ஒரு பதில் சொல்லணும். டைம் 10:30 சொல்லிடுறேன். சரி, ஓகே. இப்போ பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வரும் பொழுது முதல் காரியம் பலன் அடைவீர்கள். 2வது காரியம் சாட்சிகளாக இருப்பீர்கள். நம்ம பிறருக்கு சாட்சியாக இருப்போமா? பலன் அடைந்து இல்லையா? பாருங்க, எனக்குள்ள ஒரு பலவீனம் இருக்குது. எனக்குள்ள ஒரு பலவீனம் இருக்குது. இப்போ கர்த்தர்கிட்ட இல்லையா? கர்த்தர்கிட்ட இல்லையா? இருக்கிறாரு. உன்னுடைய பலவீனத்தில் எனக்கு பலன் பூர்ணமாய் விளங்கும். யார் சொன்னது? யாருக்கு சொன்னது? பால் கிட்ட சொல்றாரு ஆண்டவர். பால் கிட்ட சொல்றாரு, எனக்கு இந்த முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கு சரீரத்துல, இது என்னை குட்டுகிற சாத்தானா இருக்கிறது, இதை எடுத்து போடுமான்னு என்று சொல்லி ஜெபம் பண்ணுறான். 3 தடவை கேட்கிறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதை எடுத்து போட மாட்டேன். அதெல்லாம் உனக்கு பலவீனம், ஆனாலும் அந்த பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்க முடிச்சிருக்கான். உன்னுடைய பல யாருக்கெல்லாம் என்ன பலவீனம் இருக்குதோ அந்த பலவீனத்தில்
என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறீங்க? எல்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறாங்கப்பா, எனக்கு சந்தோஷம். சந்தோஷம். சர்ச்சில் எல்லாரும் பலவீனமாக இருக்கிறாங்க, ஒரு 4-5 பேர் தான் பலவீனம். பாவம், சரி பரவாயில்ல இல்லையா? அவங்க ஒத்துக்கொண்டாங்க, ஒரு சிலர் ஒத்துக்கொள்ளுங்க இல்லையா? பலவீனம், பாவம் செய்கிறது பலமா பலவீனமா? பலவீனம் இல்லையா? அப்போ பாவம் செய்யும் பொழுது பலவீனப்படுகிறோம். உங்களை உற்சாகப்படுத்துறது ஒரு கதை சொல்லணுமா? ஏன்னா மாதிரி இருக்கிறீங்க சரியா? ஒருத்தர் பழத்தோட்டம் வச்சிருந்தாரு. என்ன தோட்டம்? பழத்தோட்டம். இடையில கேள்வி கேட்ப நீங்கள் பதில் சொல்லணும். ஒருத்தர் பழத்தோட்டம், நிறைய பழங்கள் அங்கே பழுத்திருந்தது. ஹார்வெஸ்ட் டைம் ஆகிப்போச்சு, அதெல்லாம் பறிக்கிற நேரம் வந்துச்சு. அப்போ அவர் தன்னோட மகனை கூட்டிகிட்டு பழத்தோட்டத்துக்கு, அவரோட சொந்த தோட்டம் சரியா, அங்கே போகிறாரு. அங்கே போகும்போது பார்த்தா எவ்வளோ ஒருத்தர் மேலே உட்காந்துருக்கான். எங்கள் மேலே மரத்து மேலே உட்காந்துருக்கிறான். உட்காந்து பழத்தை பொறிச்சு பொறிச்சு பைக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கிறான். இவர் அப்படி போய்கிட்டு பார்க்குறாரு. யார் மேல் நீ என்ன பழத்தெல்லாம் திருடிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாரு. அவன் காதலே வாங்கிக்கல. இது என் சொந்த தோட்டம், இந்த தோட்டத்தில் வந்து நீ பழத்தை திருடிக்கிட்டு இருக்கிற. அவன் காதலே போட்டு இன்னும் கடுமையாக திட்டுறாரு. திட்டி கேட்குறாரு, என்னுடைய தோட்டத்தில் நீ பழத்தை பறித்து கொண்டு இருக்கிறார், திருடி கொண்டு இருக்கிறார். அவன் சொல்கிறான், திஸ் இஸ் த கார்டன் ஆஃப் காட் அப்படின்றான். சொல்கிறான், திருட பாருங்க எப்படி சொல்கிறான் பாருங்க. திஸ் இஸ் த கார்டன் ஆஃப் காட், தேவனுடைய தோட்டம் இது அப்படின்றான். இவர் கொஞ்சம் கூல் ஆகிட்டாரு. சரி, தேவனுடைய தோட்டம்னு சொல்றியே, உனக்கு எப்படிப்பா தெரியும்? விளைவிக்கிறவர் அவர் தானே. நீ தண்ணீர் பாய்ச்சின, நீ விளைவிச்ச, ஆனால் விளைவிக்கிறவர் யாரு? தேவன் தானே, தேவனுடைய தோட்டம் தானே. கரெக்டு தான்ப்பா நீ சொல்றது. சரி, இறங்கி வா, நீ இறங்கி வா. தேவனுடைய தோட்டத்தை பறிக்கும் பொழுது நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. யார் சொல்றா? திருட. சிரிக்கிற தம்பி, நீங்க பழத்துக்கு பறிச்சியா இல்லையா? சரி. அப்புறம் அவர் கோவம் வந்துச்சு தோட்டக்காரனுக்கு. இறங்கி வாடாங்க, அவனை மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறார். தேவனுடைய தோட்டத்தில் நான் பழத்தை பறிக்கும் பொழுது என்னை மிரட்டுகிறாயா என்று கேட்கிறான். ரெண்டு கீழே இறங்கி வரான். ஒரு மரத்தில் கட்டி வச்சு அடி வெளுத்துட்டாரு சரியா? அடி நடிச்சிட்டாரு. இப்போ அவனுக்கு உணர்வு வந்துச்சு, என்ன இன்னும் விட்டா அடி வெளுத்துருவாருன்னு சொல்லிட்டு, ஐயா கர்த்தருடைய தோட்டத்தில் பறிச்சது தப்பு தான்யா. என்னது இது? கர்த்தருடைய தோட்டம் இல்லை, இது என்னோட தோட்டம், என்னுடைய தோட்டம். இதில் வந்து பறிச்சுட்டு கர்த்தருடைய தோட்டம் நீ சொல்லுகிறாயா? எக்ஸோடஸ் சாப்டர் 20 verse 7. யாத்திராகம் 27. அந்தமா படிக்கூடாது. இப்போ வேற யாராவது டக்குன்னு எடுத்து வாசிக்கிறீங்க, எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆம்பளை வாசிச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். எக்ஸோடஸ் 20 verse 7. சத்தமா ಯಾವುದು ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ? ಅಯೋಗ್ಯ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ வீணிலே வழங்காதிருப்பாயாக. தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறியா நீ? அப்படி செய்கிறவன் என்ன பண்ணுவானா? அவன் தண்டிக்கப்படுவான் என்று இருக்கிறது. வாசிங்க. ಶಿಕ್ಷಿಸಲ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அப்பா என்ன தெளிவா இருக்கு பாருங்க. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குவது அது பாவம். சும்மாவாத சொல்றது. ஆண்டவர் சொன்னாரு, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, அது ஒரு பாவம். அவன் பொய் சொல்லும் பொழுது அவன் பொய் சொல்றாங்கன்னு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும், பொய் சொல்றாங்கன்னு தெரியும், ஆனாலும் பொய் சொல்றாங்க. அப்ப தெரிஞ்சு செய்யற குற்றம் தானே அது. அதுக்கு என்ன இருக்குதான்? சிக்ஷை இருக்கிறது, தண்டனை இருக்கிறது. அவன் தண்டிக்கப்படுவான். இவன்
இன்னொருத்தர் தோட்டத்தில் போய் பழத்தை பறிச்சதும் இல்லாமல் இது விளைவிக்கிறது அவர் தானே அப்படின்னு சொல்லி தேவனுடைய நாமத்தை வீணிலே வளர்ந்துக்கிறான். அவனுக்கு என்ன கிடைச்சது? பரமடி கிடைச்சது இல்லையா? பரமடி கிடைச்சது தானே அவனுக்கு கிடைச்சது தானே. உங்களுக்கு எனக்கும் கிடைக்கக்கூடாது தண்டனை, உங்களுக்கு எனக்கும் தண்டனை கிடைக்கக்கூடாது. அதனால என்ன? தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாயா. அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அப்போ நமக்கு ஒரு வாய்ஸ் வரும். நம்ம தப்பு பண்ணும்பொழுது, குற்றம் செய்யும் பொழுது, பாவம் செய்ய எத்தனைக்கும் பொழுது நமக்கு ஒரு வாய்ஸ் வரும் இல்லையா? போய் அம்மாட்ட போய் சொல்லும்போது, அப்பாட்ட போய் சொல்லும்போது ஒரு வாய்ஸ் வரும். போய் சொல்லாத, அம்மாகிட்டே போய் சொல்றியா, அப்பாட்டே போய் சொல்றியா, ஒரு வாய்ஸ் வரும். அவன் கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஈஸியா போய் சொல்லுறோம். சொல்றது தானே? நீங்களும் நல்லவங்க. நான் சொல்லுவேன் எங்க அம்மாட்ட. அப்போ சின்ன வயசுல என் மனைவி வீட்டு கூட போய் சொல்லுவேன். உங்களெல்லாம் பொய் சொல்ல தூண்டு வரல. நான் பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அப்போ ஒரு வாய்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? அது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிற வாய்ஸ். இது தப்பு மகனே, மகளே, இது தப்புமா, இது செய்யாத என்று சொல்லி உங்களுக்கு ஒரு வாய்ஸ் வரும். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னது? தேற்றுகிறவன். இஸ் a comforter. இஸ் a comforter. நம்மை தேற்றுகிறவர், நம்மை தேற்றுகிறவர். இப்போ ஜான் சாப்டர் 16, யோவான் 16வது அதிகாரம். ஜான் சாப்டர் 16 16வது அதிகாரம். யோவான் 16 5வது வசனம் வாசிங்க. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னிடம் கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு நான் அனுப்புவேன். நம்மை தேற்றுகிறவரான், நம்மை தேற்று. முதலாவது நம்மை பலப்படுத்துகிறவர், நம்ம சாட்சிகளாக இருப்பதற்காக நம்மை பலப்படுத்துகிறார். ஆவி, ஆத்மா, சரீரத்தில் நமக்கு பலன் உண்டாகிறது. இதனால பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரும் பொழுது. இரண்டாவது காரியம், இங்க தேற்றுவாளர். அந்த பரிசுத்தமானவர் செய்கிற காரியம், the work of Holy Spirit, he will comfort you. உங்களை தேற்றுகிறவர். ஒரு சின்ன குழந்தை அம்மா அடிச்சுதான் வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை என்ன பண்ணும்? அழுகும். யா, இப்போ அந்த வயசு பையன் அவங்க அம்மா அடிச்சுட்டாங்கன்னா அடித்தவங்களே போய் ஓடி போய் கட்டி முடிச்சுக்கோ குழந்தை. ஆமாவும் இல்லையா? இல்லை, சிம்பிள் விஷயம் சொல்கிறேங்க, புரியாத மாதிரி பார்க்குறீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது. தமிழ் புரியுது தானே? நான் பேசுகிற தமிழ் புரியுது தானே? அப்போ தன்னை அடித்த அம்மாவையே ஓடி போய் அதை கட்டி பிடித்துக் கொள்ளும் இல்லையா? ஏன்? அம்மா எப்பவுமே தேற்றுகிறவள். அம்மா தேற்றுவாள். அப்படி ஒரு தாய் தேற்றுவது போல, ஒரு தாய் தேற்றுவது போல ஒரு பாட்டு இருக்குதுங்க. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்காக மரித்தாரே
தேற்றுவார், ஒரு நாளும் கைவிடார், ஒரு நாளும் கைவிடார். 7வது வசனம், அதே 16:7. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாருங்க, அவர் பாவத்தை குறித்தும், நான் சொன்னேன் இல்லையா, இந்த பாவத்தை செய்யாத மகனே மகளே அப்படின்னு ஒரு வாய்ஸ் வரும் இல்லையா, நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற, அதனால நீ இந்த பாவத்தை செய்யாத அப்படின்னு ஒரு எச்சரிப்பு உனக்கு வரும். அந்த வாய்ஸ் என்ன வாய்ஸ்? உணர்த்தப்படுகிற அந்த வாய்ஸ் யாருடையது? பரிசுத்த ஆவியானவருடையது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்வை தருவார். இது பாவம், இது செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு உணர்வு வரும். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி பாவம் செய்யும் பொழுது ஒரு இன்னர் வாய்ஸ் கேட்கும் உனக்கு. இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உன்னை தடை பண்ணுகிறார். இந்த பாவத்தை செய்யாத, இந்த பாவத்தை செய்யாத. ஸ்கிரீனை பார்க்குற, ஒரு பாப்பா என்னவோ வருது, அதை நீ பார்க்காத மகனே, அதை பார்க்காதே மகளே, அது உனக்கு உகந்தது அல்ல, அது உனக்கு உகந்தது அல்ல. ஒரு உணர்வு, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவாராம் பரிசுத்த ஆவியானவர். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து உணர்த்துவார். அது ஏன் என்ன பார்த்து கேட்குறீங்கன்னு பார்க்குறேன், எல்லாரையும் பார்த்து கேட்குறேன், என்னையும் பார்த்து கேட்குறேன். சரியா? பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துவாராம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அவர் என்ன பண்ணுவாராம்? நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்போ நம்ம கண்டித்து, ஒரு பேர் இருப்பா பிரவீன் அப்படின்னு கூடுவார். கண்டிப்பா கூட்டாரா எப்போது கூட்டார் தானே. அது யாரு? ஏசப்பா பரிசுத்த ஆவியானவர் உன்னை கூடுவார். இந்த தப்பு தம்பி, நீ தம்பு, நீ ட்ரம்ஸ் வாசிக்கிறியா, நல்லா வாசிக்கிறியா, கத்துடி நாம மகிமைப்படுகிறேன். கீபோர்டு வாசிக்கிற, நல்லா வாசிக்கிற, ஆனால் வேற ஏதாவது வாசிக்காத, அது ஆண்டவர் பார்ப்பாரு. பிஎஸ்எஸ் ஆப்ரேட் பண்ற, நல்லா ஆப்ரேட் பண்ற தம்பி அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அவருக்கு பேர் என்ன? தனுஷ். அந்த தனுஷா? அவர் தனுஷா இல்லையா? சரி, எனக்கு எப்படி தெரியும் பார்க்குறியா? அது கூட தெரியாம இருந்தா எப்படி நான் பாஸ் ஆகிருக்கு? பேர்ல ஒன்றும் இல்லை. தனுஷ்னா என்ன தெரியுமா? வாட் இஸ் தனுஷ் மீனிங்? ஹலோ, ஓகே. இந்திர தனுஷ், வானவில் கேள்விப்பட்டிருக்கியா? ரெயின்போ. சரி, ஓகே, அது நம்ம சப்ஜெக்ட்ல வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். அதுதான் சொல்ல வந்தேன். நீ தனுஷாரு, ரஜினிகாந்தாரு, எனக்கு கவலை இல்லை. சரியா? பேர்ல ஒன்றும் இல்லை, பேர்ல ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தர் உன்னை உள்ள கரங்களிலே வரைந்து வைத்திருக்கிறார். தனுஷ் உன்னை உள்ள கரங்களிலே வரைந்து வைத்திருக்கிறார். என்ன படிக்கிறது? தெரியுதா? அப்படியே வந்துருக்கிறார். சரி, ஓகே, நல்லா பாஸ் பண்ணிடுற. கவலைப்படாது. கவலை இருக்கா? ஏன்பா கவலைப்படுற? வந்தோட ஒரு பாட்டு பாடினேன். என்ன பாட்டு பாடினேன்? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, வாழ்வானாலும் தாழ்வானாலும், வாழ்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். இருக்கிறார், கவலைப்படாது. சரியா? கண்டித்து பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார் தேற்றவாளன் உனக்கும் எனக்கும் உண்டு. சரி, போலாம். அடுத்தது 9வது வசனம். அவர்கள் என்னை விசுவாசாதிபடினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறதுனாலே நீதியை குறித்தும்
இந்த உலகத்தில் அதிபதி நியாயத்தீர்க்கப்படுவதில்லை, நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இப்போ பாவம் செய்யாதன்னு கண்டித்து உணர்த்துறாரா? நீதியை குறித்து சொல்றாரா? தம்பி, ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்குது தம்பி, தங்கச்சி, ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு, அங்க போய் நிக்கணும், நீ அக்கௌண்ட் கொடுக்கணும். என்ன பண்ணணும்? அக்கௌண்ட் கொடுக்கணும். என்ன அக்கௌண்ட் கொடுக்கணும்? என்ன வார்த்தை பேசுகிறாய், பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும். நினைச்சு பாருங்க, ஆண்டவர்கள்லாம் நிற்க முடியுமா? நான் நிற்கவே முடியாது, இப்பவே நிற்க முடியல, இப்பவே நிற்க முடியல. உன்னோட துணை எனக்கு தேவையா இருக்கு. நீ நினைக்காது, உன்னை திட்டுறேன்னு நினைக்காது, சரியா? உன்னோட துணை எனக்கு தேவை. இறங்கும் போதும் ஏறும் போதும் நீ தான் எனக்கு துணை செய்கிறார். கண்டித்து உணர்த்துவார், நியாயத்திற்குள்ளே அவர் கொண்டு வந்து நிறுத்துவார் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். செய்யாத மகனே, மகளே, இந்த பாவத்தை நீ செய்யாதே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். அடுத்தது 13வது வசனம், 16-13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, அவருக்கு இன்னொரு பேர் என்ன? சத்திய ஆவியான். சத்தியத்தை அறிவிக்கிற சத்தியங்களை God bless you. வசந்த முழுசா சொன்ன பத்தியா? God bless you. நான் ஒன்று பார்த்தேன், வசனம் சொல்லுவியான்னு சொல்லிட்டேன். சத்தியத்தை நீ தெரிந்திருக்கிற, அதனால் உன்னை விடுதலை செய்வான். You will know the truth. Truth will set you. நீ சொல்லல, இங்கிலீஷ் பைபிள் தான் இது. Truth will set you free. நீ ஃப்ரீயா கிட்டப்பா, தெரிஞ்ச ரிசல்ட் நினைச்சிட்டு இருக்காது, கவலைப்படாத, சரியா? Truth will set you free. நீ ஃப்ரீ ஆகிட்ட, கவலைப்படாத. சொல்லலைங்கிறதுக்கா அவர் இன்னும் கண்டிக்க மாட்டார். சொன்னால் அவர் 2 சாக்லேட் கொடுப்பாரு. 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையனுக்கு என்ன வேணும்? சாக்லேட் தான் வேணும். நீ சாக்லேட் பாய் மாதிரி தான் இருக்கிற. சரி, அப்போ சத்திய ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, அவர் வரும்போது சகல சத்தியத்திற்கும், என்ன சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போகிற காரியத்தை, ரிசல்ட்டை உனக்கு அறிவிப்பார். யார் வரும்போது? பரிசுத்த ஆவியானவர். டீச்சர்ஸ் கேட்டா பதில் வந்துருங்க. கன்னடமா தமிழா? தமிழ் தானே, அப்படியே எவ்வளவு புரியுது. God bless you தம்பி. ஓகே, கர்த்தர் தண்டிக்கிறவர் அல்ல, அவர் சோதிக்கிறவரும் அல்ல, அவர் சோதிக்கிறவரும் அல்ல. யாக்கோபு 1:15. யாக்கோபு 1:15. ஜேம்ஸ் சாப்டர் 1:15. 1:15 எடுத்துட்டீங்களா? நான் தான் எடுக்கணுமா? வாசிக்கட்டுமா? நானே அந்த ஆஃப் ஆகிட்டாங்க, நீங்கள் வாசிக்க வேண்டாம்னு சொன்னேன். பின்பு என்னது இச்சைனா என்ன? லஸ்ட் தம்பி, இங்கிலீஷ் தம்பி. லஸ்ட் என்னது? லஸ்ட், அது இச்சை. அந்த லஸ்ட் இச்சையானது என்ன தெரியுமா? அப்படின்னா கர்ப்பம் தெரிஞ்சுனால பாவம் உனக்குள்ள வந்து அது கர்ப்பம் தரிக்குமா? இச்சை என்கிற பாவம் அது கர்ப்பம் தரித்து எதை பிறப்பிக்குமா? பாருங்க, எதை பிறப்பிக்கும்? இப்போ ஒரு தாய் கர்ப்பமானாங்கன்னா, கர்ப்பமானதான் தாய், சரியா? அவங்க எதை பிறப்பிப்பாங்க? ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ பிறப்பிப்பாங்க. இப்போ பாவம் இச்சை எதை பிறப்பிக்குமா? பாவத்தை பிறப்பிக்குமா? இச்சையானது பாவத்தை அது என்ன பண்ணுமா? கர்ப்பம் தரிக்குமா? இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது
சரி, இங்க மரணம்னு சொல்லியிருக்குல்ல, அப்படின்னா பைபிள் இருக்கு தானே, தமிழ் தானே. சரி, இப்போ நீ தான் படிக்கிற, சரியா? அது படி. அந்த வசனத்தை 15வது வசனம். சரி, இப்போ மரணத்தை பிறப்பிக்கும் அப்படின்னா என்ன? எனக்கு புரிஞ்சிருக்கு, தப்பு இல்லைப்பா. எனக்கு பைபிளில் எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் பெருசாக டீச் பண்ண வந்துட்டேன். ஆவியானவர் தான் சொல்லிக் கொடுப்பாரு. சரி, இப்போ ஆவியானவர் என்ன சொல்லிக் கொடுக்குறார்? மரணம்னா என்ன? What is the meaning of death? யார் வேணா சொல்லலாம். ஏன் இப்படி இருக்கிறீங்க? நான் சந்தோஷப்பட்டு சொல்லியிருப்பேன். இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி பேசினேன். யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. உங்கள்கிட்ட பேசிட்டு வாங்க. டெத்னா என்னன்னு சொல்லுங்களேன். லாஸ், முடிவு, அந்தியம். ஓகே, முடிவுன்னு சொல்லிட்டீங்க. வேற இந்த பழத்தை சாப்பிடுகிற நாளிலே நீ சாகவே சாவாய் அப்படின்னு அங்க ஏதேன் தோட்டத்தில் சொன்னாரா? தேவன் சொன்னாரு. தேவன் சொன்னாரு. அப்போ ஆவு தானே அது வந்துச்சு. அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? நீ சாகவே சாவதில்லை, நீங்கள் தேவர்களை போலாவீர்கள் என்று சொல்லிச்சு. பிசாசு சொல்லுது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது. வீட்டில் போய் படிச்சுக்காங்க. எனக்கு டைம் இல்லை. இன்னொரு 2-3 காரியத்தை சொல்லிட்டு முடித்து விடுகிறேன். இப்போ நீ சாப்பிடுற நாள்ல சாகவே சாவா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏவாள் சாப்பிட்டா. ஏவாள் சாப்பிட்டா, ஆதாம் சாப்பிடல. இப்போ யாருடைய குற்றம்? ஏவாள் சொல்றீங்களா? இல்ல, அதுதான் ஆண்டவர் இந்த பழத்தை சாப்பிடுறதுனாலே நீ சாகவே சாவா என்று சொல்லி யார்கிட்ட சொன்னாரு? ஆதாம் மனைவி கிட்ட சொல்லிருக்கணுமா இல்லையா? சொல்லிருக்கணும் தானே. ஆதாமே எங்கே இருக்கிறாய்? ஆதாமே எங்கே இருக்கிறாய்? சொல்லிருக்கணுமா இல்லையா? அது சொல்லல. அப்ப சர்ப்பம் 2 பேருக்கும் செப்பரேட் பண்ணிருச்சு. யார் 2 பேருக்கும்? ஆதாமையும் செப்பரேட் பண்ணிருச்சா? அங்கேயே மரணம் நடந்தாச்சு. அங்கேயே மரணம் நடந்தாச்சு. செப்பரேஷன் இஸ் நத்திங் பட் தி டெத். பிசாசு உங்களுக்குள்ளே வந்து உங்க 2 பேரையும் பிரிக்காம பார்த்துக்கணும். இந்த கல்யாணமானவங்களுக்கு சொல்றேன் இல்லையா? பிசாசு உள்ள போந்து எப்படியாவது ஒரு பிரிக்கிறதை பார்ப்போம். எதையாவது சொல்லி பிரிவினை ஆவி அந்த செயல்படும். பிரிவினை ஆவி. அப்போ பழத்தை சாப்பிட்டா ஏவா செத்து போயிட்டாளா? இந்த கதை தெரியுதா உங்களுக்கு? அழகு சொன்னாங்க. ஆவி செத்து போச்சு. ஆவி செத்து போச்சு. ஒன்றும் இல்லை, தேவனுக்கும் அவனுக்கும் இடையில இருந்த அந்த உறவு நீக்கப்பட்டது. உறவு அதுதான் டெத்து. அதுதான் டெத்து. இப்போ நீ பாவம் செய்தாயானால் மரணம் நடைபெறும் என்று சொன்னால் உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற தொடர்பு டிஸ்கனெக்ட் ஆயிடும். பிஎஸ் சிஸ்டம் டிஸ்கனெக்ட் ஆனால் என்ன ஆகும்? உட்கார் இல்லையா? பிஎஸ் சிஸ்டம் இல்லைன்னா கீபோர்டு என்ன ஆகும்? ஒன்றும் இல்லை. செப்பரேஷன் இஸ் நத்திங் பட் டெத். பூரணமாகும் போது இந்த பாவம் கற்பம் தெரிவித்து அது பூரணமாகும் பொழுது என்ன நடக்கும்? தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற அந்த தொடர்பு கட்டாயம். தொடர்பு கட்டாயமிடும். அதனாலதான்
தேவனோடு தொடர்பு வைப்பதற்கு பாவத்தை விட்டு ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயிடணும். பாவம் செய்த ஆத்மா சாகவே சாகும், சாகவே சாகும். எனக்கும் தேவனுக்குள்ள உறவு இல்லை அப்படின்னா நான் யாரு? நான் பிணம். நான் ஒரு செத்த பிணமாயிடும். அதனால பாவம் அதை உணர்த்தப்படும் பொழுது அதை விட்டு விடுவது நல்லது, விட்டு விடுவது நல்லது. 14வது வசனம், யோவான் 14:17. சாரி 14:14. அவர் என்னுடையதை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். யாரு? பரிசுத்த ஆவியானவர் யாரை மகிமைப்படுத்துவார்? கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார். கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார். அவர் பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வரும் பொழுது பலனடைவீர்கள். 2வது காரியம், பாவத்தை குறித்தும் அவர் தேற்றவாளன். 3வது, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் உணர்த்துவார். பாவம் பூரணப்படும் பொழுது என்ன ஆகும்? மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ பாவம் செய்யும் பொழுது உனக்கு எச்சரிப்பு வரும். அந்த எச்சரிப்பை கொடுப்பது யாரு? உனக்குள்ளே வாசமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். 13 வயசாச்சு, என்னாச்சு? உனக்கு தான் சொல்றேன், டீனேஜ் வந்துட்டேன். 12 13 போயிட்டேன். டீன், இப்போ டீனேஜ் இல்லையா? இப்போதான் தோணும், அம்மா கிட்ட போய் சொல்லு, அம்மா கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சாத்தான் சொல்லுவான். நீ இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, பொய் சொல்லி 4 அறை வாங்கிக்கோ. சாரி, உண்மை சொல்லி 4 அறை வாங்கிக்கோ, பொய் மட்டும் சொல்லாங்க. சரியா? பிறந்தநாள் அன்னைக்கு இப்படியாக வந்து சொல்லுவீங்க, பிறந்தநாள் அன்னைக்கு இப்படியா சொல்லுவீங்க. வாலிபத்தில் வாலிபத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். யாரெல்லாம் வாலிபத்தில் இருக்கிறீங்க, 13 to 30, 13 30 வரைக்கும் தான் சாத்தானுக்கு ஃபோக்கஸ் ஜாஸ்தி இல்லையா? ஃபோக்கஸ் ஜாஸ்தி. அதுக்குள்ள எப்படியாவது பிடிச்சி மட்டம் கடிச்சிடணும் அப்படின்னு பிசாசு எண்ணம் கொண்டு இருப்பான். அதனால விழித்துக் கொள்ளும், அதனால விழித்துக் கொள்ளும். சரியா? சரி, அடுத்தது யோவான் 17:14. யோவான் 17:14, 17:14. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தார் அல்லாதது போலவே அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். சத்தியத்தினாலே நீங்கள் பரிசுத்தப்பட வேண்டும். சத்தியத்தினாலே பரிசுத்தப்பட வேண்டும். அது சத்தியம் என்னது? வசனமே சத்தியம். வசனமே வார்த்தை மாமிசமானது. யார் இது? கிறிஸ்து மாமிசம் வந்தார், வார்த்தை மாமிசமாகி நமக்குள்ளே ஜீவித்தார். 26வது வசனம் கடைசி 26 ரோமர் 8, Romans chapter 8 கடைசி வசனம். Romans chapter 8 எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 8வது அதிகாரம் 26, 27 2 வசனங்கள் வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இல்லதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர்
அவ்வளோதான் புரிஞ்சுது. இந்த வசனம் எத்தனை பேர் புரிஞ்சுதுமா? இந்த சைடில் யாருமே புரியல, யாருமே புரியல. நம்மளுக்கு எப்படி ப்ரேயர் பண்ணுறதுன்னு தெரியாதான், நமக்கு எப்படி ப்ரேயர் பண்ணுறதுன்னு தெரியாதான். இந்த வசனத்தின்படி 26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஏற்கனவே சொன்னேன், பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சினோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். வேண்டுதல் செய்கிறார். உனக்கு எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு தெரியல. 10ஆம் கிளாஸ் எழுதியிருக்கிற, 10ஆம் கிளாஸ் எழுதியிருக்கிற, ஆனால் எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு தெரியல. நீ முட்டி போடுற, ஆண்டவரே எனக்கு நல்ல ரிசல்ட் வேணும் ஆண்டவரே அப்படின்னு நீ ஜெபம் பண்ணுற. நீ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கேட்பாரு, கேட்க மாட்டாரா? கேட்பாரு. எப்படி கேட்பாரு? உனக்கு ஜெபம் பண்ணவே தெரியல, பாருங்க. ஜெபம் பண்ண 90 மார்க் வேணும், நீ ஏன் கேட்கல? இப்படி பாஸ் பண்ணா போதும். அது ஜெபம் பண்ண, அதாவது உதாரணத்துக்கு சொல்றேன். எப்படி ஜெபம் பண்றதுன்னு தெரியாம இருக்கிற உனக்காக பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சினோடு விண்ணப்பம் செய்கிறவர். அவர் விண்ணப்பம் செய்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் உனக்காக எனக்காக விண்ணப்பம் செய்கிறவரா? ஆவி உங்களுக்குள்ளே வரும்போது பலன் அடைகிறது. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு உணர்த்துவார், கண்டித்து உணர்த்துவார், கண்டித்து உணர்த்துவார். அவர் தேற்றரவாளன், அவர் தேற்றரவாளன், நம்மை ஆற்றி தேற்றுகிறவர். இன்னுமாக நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சினோடு விண்ணப்பம் செய்கிறவர். இவ்வளோதான் செய்கிறாரா அப்படின்னு பார்த்தா இன்னும் நிறையா இருக்கு. இதுக்கே டைம் ஆச்சு. நான் 5 நிமிஷம் இருக்கலாம், அவன் சொல்லிட்டாங்க. பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும் பொழுது செவி கொடுத்து கேள் மகளே மகனே, செவி கொடுத்து கேளுங்க. நீங்கள் கேட்கும் பொழுது என்ன நடக்கும்னா, நீங்கள் பாவத்தில் விழாது இருப்பீர்கள். பாவத்தில் விழ மாட்டீங்க. கேட்காமே போதும், ஒரு வாய்ஸ் கேட்கும். ஆனால் அந்த வாய்ஸை கேட்க முடியாதபடிக்கு செவி அடைக்கப்பட்டு விடும். செவி அடைத்து விடுவான் சாத்தான். இது தப்புன்னு தெரியும், ஆனாலும் அது செவி தினவு கொண்டு அடைக்கப்பட்டது போல இருக்கும். பாவம் என்று தெரியும், பாவம் செய்கிறான். ஒருத்தர் தென்னை மரத்து மேலே ஏறினான். எது மேலே ஏறினான்? கோகனட் ட்ரீ ஏறினான். எதுக்கு? மேலே இருக்கிற தேங்காயை பறிக்கிறதுக்கு. அது அவனோட தோட்டம் இல்லை, வேற ஒருத்தனோட தோட்டம். இது வேற திருட, அது பழ திருட, இது தேங்காய் திருட. சரியா? ஏன்னா அப்போ தோட்டத்துக்கார் வந்துட்டாரு, தென்னந்தோப்புக்கார் வந்துட்டாரு. அவங்ககிட்ட இறங்குனாக்கல ஏன்னா மேலே ஏறின அப்படின்னு தோட்டக்காரர் கேட்டாரு. அப்போ அவன் சொன்னான், ஐயா புல்லு புடுங்க வந்தேன். ஐயா புல்லு புடுங்கலான்னு மேலே வந்தேன். ஐயா ஏன் புல்லு எங்கடா மேலே இருக்குது? புல்லு எங்க மேலே இருக்குது? புல்லு கீழே தான் இருக்குது. அதுதான் ஐயா இறங்கிட்டு இருக்கிறேன். புல்லு இல்லை, இறங்கிட்டு இருக்கிறேன். அப்படி நாம செய்கிற பாவத்திற்கு நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? சால்ஜாப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்மை நாமே என்ன பண்றோம்? பரவாயில்ல, தப்பு தானே, இல்லை தப்பு தானே இல்லையா? நம்மை நாமே தேற்றிக் கொண்டிருக்கிறோம். நம்மை தேற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார், நம்மை கண்டித்து உணர்த்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். நியாய தீர்ப்பை குறித்தும் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர் நமக்கு இருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அப்படி பாவம் செய்யாதபடிக்கு தடை செய்வாராக. உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சினோடு விண்ணப்பம் செய்கிற கண்களை மூடி நீ உனக்கு சொந்தமல்லவே மீட்கப்பட்ட
கெட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ மலர் கிறிஸ்து நாக்கே சொந்தம், நீ உனக்கு சொந்தமல்லவே. பழைய பாவத்தாசை வருதோ, பசாசின் மேலே பச்ச உனக்கு திரும்ப வருதோ, அழியும் தாங்கள் நான் வாழ மகிமை உனக்கு வாரு, நீ உனக்கு சொந்தமல்லவே. நாம் எங்களுக்கு சொந்தமல்ல ஆண்டவரே, நீர்தான் எங்களுக்கு சொந்தம். இந்த ஆவி ஆத்மா சரீரம் உமக்கே சொந்தம். பழைய பாவத்து ஆசையிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க. இந்த பிள்ளைகளுக்கு அந்த விடுதலை ஜெபிக்கிறோம். பாவத்தில் விழாதபடிக்கு குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்காக, இந்த சபையின் அங்கத்தில் ஒவ்வொருவருக்காக, குடும்பத்தின் அங்கத்தில் ஒவ்வொருவருக்காக இந்த விடுதலை ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாவத்தில் விழாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளன் வந்து உங்களை ஆற்றி தேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன். பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோமா, உழைத்து நிமித்தமாக தூர தேசத்திலே இருக்கிற அவருக்காக விடுதலை ஜெபிக்கிறோம். அவரை பலப்படுத்துகிறார், அவரை பலப்படுத்துங்க. அநேக அதிசயங்கள் அற்புதங்களை காண செய்யுங்க. காத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு பிறந்த நாளை காணுகிற அனைவருடைய அருமையான மகள் கட்சிக்காக விடுதலை ஜெபிக்கிறாங்க. மகளை ஆசீர்வதிங்க. இன்னைக்கு காலையில் வாசித்தோம் சங்கீதம் 20 நாளிலே சொல்கிறது, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இந்த வார்த்தையை அந்த மகன் மேலே நாங்கள் வைக்கிறோம். அவனை ஆசீர்வதிக்க காத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலமே ஜெபம் நடத்தினார். ஆமென், ஆமென். God bless you. Many more happy returns of the day. Thank you.